நல்லாட்சினா எடப்பாடியார்தான். வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேகா தலைவர் விஜய் இன்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வயர்லெஸ் ரோட்டில் உள்ள அந்தோனியர் சர்ச்சில் விஜய் வெற்றி பெற மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அதேபோல் நீங்கள் பங்கு மக்கள் அவங்கள வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படணும் என்னங்கிறது குறிப்பாக நம்ம அண்ணன் தொழில் ஏற்கனவே பாதிரியார் மற்றும் கிறிஸ்தவர்களிடம் ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து சர்ச் அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று விஜய் பெயரில் அர்ச்சனை செய்தார். விஜய் வெற்றி பெற வேண்டி ஆனந்த் அம்மனை மனமுருக வேண்டினார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வாசுதேவநல்லூர் சட்டசபை தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். முன்னதாக ஹெலிகாப்டர் மூலம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி தனியார் தொழிற்சாலைக்கு வந்தார். அங்கு திருச்செந்தூர் சட்டசபை தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் வரவேற்றார். அங்கிருந்து கார் மூலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்றார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் மூலவர், சண்முகர், சத்ரு சம்ஹாரமூர்த்தி சன்னதிகளில் தரிசனம் செய்தார். மத்திய அமைச்சர் வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பக்தர்கள் தரிசனம் 1 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டது. இதனால் பொது மற்றும் கட்டண தரிசன வரிசை வெறிச்சோடி காணப்பட்டது. மதுரை பைபாஸ் ரோட்டில் அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் உள்ளது. இதன் நுழைவாயில் மற்றும் பக்கவாட்டின் இருபுறமும் தொழிற்சங்கங்களின் அறிவிப்பு பலகைகளை வைத்து ஆக்கிரமிப்பு செய்தனர். மேலும் அலுவலக வளாகத்தின் முகப்பு பகுதிகள் மற்றும் காம்பவுண்ட் சுவற்றை இடித்து அகற்றிவிட்டார். தொழிற்சங்க நிர்வாகிகள் இடத்தை ஆக்கிரமித்து அனுமதி பெறாத கட்டடங்களை எழுப்பினர். அங்கு குழு ஏசி, ஓய்வு அறை, டாய்லெட் வசதியுடன் சொகுசு விடுதிகளை எழுப்பினர். தொழிற்சங்க நிர்வாகிகள் பெரும்பாலானோர் பணிக்கு செல்வது கிடையாது. கையெழுத்து போட்டுவிட்டு சொகுசு விடுதிகளில் மல்லாக்கப்படுத்து ஓய்வெடுப்பர். மேலும் ஆதரவாளர்களை வரவழைத்து பொழுது கழித்து வருவதையும் கட்ட பஞ்சாயத்து செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். தட்டி கேட்கும் அதிகாரிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி மிரட்டி வருவதை தொழிலாக கொண்டனர். அதிலும் ஆளும் கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் மிரட்டல் எல்லை மீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தொழிற்சங்க நிர்வாகிகள் சிலரின் அத்துமீறல்களை கண்டும் காணாமல் செல்லும் நிலையிலேயே அதிகாரிகளின் அவலம் தொடர்கிறது. அதிகாரிகளும் வேறு வழியின்றி கண்டும் காணாமல் போய்விடுகின்றனர். புகார்கள் வந்தாலும் கண்டுகொள்வதில்லை. அதிலும் விதிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகள் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றப்படுவது உறுதி. நிலைமை இப்படி இருக்க தொழிற்சங்க நிர்வாகி ஒருவரால் பாதிக்கப்பட்ட டிரைவர் மேலூர் கருப்பையா வெகுண்டெழுந்தார். தொழிற்சங்கங்களின் ஆக்கிரமிப்புகள், அத்துமீறல்கள் குறித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஆதாரத்துடன் முறையிட்டார். விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஆக்கிரமிப்புகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க மதுரை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் போக்குவரத்து கழக மண்டல அலுவலக வளாகத்தில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடிக்க போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் தொழிற்சங்க கட்டிடங்களுக்கு சீல் வைத்தது. போக்குவரத்து ஊழியர்கள் சிலர் கூறுகையில், அனுமதியின்றி கட்டிய கட்டடங்களுக்கு மின் கட்டணம், சொத்து வரியை போக்குவரத்து கழக நிர்வாகமே செலுத்துகிறது. சில சங்கங்கள் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை உள் வாடகைக்கு விட்டு கொள்ளை லாபம் ஈட்டுகின்றனர் என புது குண்டை தூக்கி போட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டசபை தொகுதி பாஜக வேட்பாளர் திருமாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். சொல்லுகின்ற கோரிக்கைகள் ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லா ஊர்லயுமே சொல்லக்கூடிய கோரிக்கை குடிநீர் இல்லை.
பால்வாடி பள்ளி இல்லை, அரசு வேலைகள் இல்லை, இங்கே தொழிற்சாலைகள் இல்லை, ரோடு இல்லை, ரேஷன் பொருள் இல்லை. அந்த ரேஷனுக்கு யார் அமைச்சர் தெரியுங்களாங்க? கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். இப்படி இல்லை இல்லை இந்த சொல்லுதான் இங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தோம்னா தண்ணி கிடக்குற மாதிரி இருக்கு. வண்டி நெருங்க நெருங்க பார்த்தா அது காணல் நீரா இருக்கு. அனல் பறக்குது கம்மாவுக்குள்ள. பார்க்கிற பக்கம் பூரா கருவளைக்காடு. ஒதுங்குறதுக்கு ஒரு மரம் இல்லை. இந்த மனிதர்கள் இந்த நாகரிக காலத்துல சேலையை வீடா கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம் சீர்கட்டு கிடக்கு. இந்த சீர்கட்டு போன திருப்பத்தூர் சட்டமன்றத்தை சீர்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியோ தம்பி விஜய் அவர்களுடைய கட்சிகளோ போட்டியிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது எல்லா வேட்பாளர்களுடைய எண்ணமும் அதுதான். வெற்றி அடைவதற்கு தான் தேர்தலில் நிற்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலை அது இல்லை. அவங்களுமே இங்கே என்னுடைய பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பகுதியில் ஆதரிச்சிருக்கணும். அவங்க முக்கியமான இந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தா இந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தம்பி விஜய் கட்சியாக இருக்கட்டும், இந்த பல்வேறு கட்சிகள் இந்த பகுதியை அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர். சீமானவர் இயற்கையை நேசிக்கக்கூடியவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? உண்மைக்கே மக்கள் நேசிக்கக்கூடிய என் தம்பி திருமாறனுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கணும். இங்க இந்த பகுதியில் மக்களை நம்புறேன் நானு, அவர் பணத்தை நம்புறாரு. நான் வெற்றி பெறுவது உறுதி. இப்பொழுது சூரத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்கா சேலை எடுத்தீங்கன்னா 45 ரூபா. ஒரு சேலையின் விலை 45 ரூபா டு 50 ரூபா. அந்த 50 ரூபா சேலையை கூட எடுத்து கொடுக்க முடியாத அளவில் இங்க இருக்காங்க வீட்டுக்காரங்க, கணவர்கள். ஒரு பாமர மக்கள் எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. அது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இங்க இருக்கவங்க ஒரு சேலையை கூட சொந்தமாக வாங்க முடியாத நிலையை உருவாக்கிய பெரிய கருப்பன். அதனால அவர் சேலை கொடுக்கிறாரு. மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்திருந்தோம், விவசாயத்தை கொடுத்திருந்தா போய் சேலைக்கு நிற்க மாட்டாங்க. கொடுத்து அண்டா கொடுத்து வாலி கொடுத்து ஓட்டு வாங்குன்ற நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையெல்லாம் இனிமேல் செல்லாது. மக்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படிதான் அவர் வெற்றின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டுருச்சுங்க. மக்களால் தூக்கி எறியப்பட்டாரு. வெற்றி அடைய போறது நாங்க. அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்ன்றக்காண்டி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடுமையா போராடிக்கிட்டு இருக்கேன். வெற்றியை உறுதி செஞ்சுட்டேன். உறுதி செய்த பிறகு நான் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, அவரை இன்னும் நம்ம செஞ்ச 20 ஆண்டுகள்ல செஞ்ச தப்ப உணர்றதுக்கு வாக்கு விகிதத்தை மிக அளவில் குறைச்சுதான் நான் அதிக அளவில் நான் வெற்றி பெறுவேன். அவர் ரொம்ப அளவில் கீழே குறைச்சி இறக்கிடுவேன். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவிலில் செயல்பட்டு வரும் மரோமா கலை மைய 50வது ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு கண்காட்சி துவங்கியது. தங்கத்தின் எதிரொலி என்ற தலைப்பில் 8 கலைஞர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதை ஆரோவிலில் வசிக்கும் வெளிநாட்டவர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கண்காட்சியை மரோமா பொறுப்பாளர் சுப்ரியா மேனன் துவக்கி வைத்தார். ஆர்த்தி, காளி, கௌரி, இலிசா, மனிஷா, குமரன், பால், ஜோசிட்ஸ், சுப்ரியா ஆகிய 8 கலைஞர்களின் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இன்று துவங்கிய கண்காட்சி ஜூலை 27ஆம் தேதி வரை காலை முதல் மாலை வரை நடக்கிறது. கண்காட்சியில் வண்ண கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்கள், மெழுகு கலைப்பொருட்கள், ஓவியங்கள், புகைப்படங்கள், செராமிக் கலைப்பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. மரோமால 50ஆம் வருஷம் செலிப்ரேஷன், நம்ம கோல்டன் ஜூப்ளி நடக்குது. அதுக்கு நம்ம இந்த எக்ஸிபிஷன் மரோமால ஆர்டிஸ்ட் யார் இங்க வேலை செய்து அவங்க வேலை போட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் வேலை இருக்கு. போட்டோகிராஃபி, கிளாஸ் ஒர்க், செராமிக், கிராஃபிக் ஆர்ட், காஸ்டியூம். அது சில ஜனம் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு, சில ஜனம் புல்கேரியா, சிலது இட்டலி, சிலது இங்க தமிழ்நாடு, சிலது டெல்லி. அதுவும் அவங்க வயசு யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் 21 வயசு, எல்டஸ்ட் ஆர்டிஸ்ட் 75 years. அப்போ நிறைய அவங்க வேலை இங்க வேலை செய்து அவங்க வேலை இங்க வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வெல்கம். இந்த எக்ஸிபிஷன் 3 மாசத்துக்கு இருக்கு, 27ஆம் தேதி ஜூலை வரை. அப்போ நீங்க எப்ப வேணும்னா மண்டே டு சாட்டர்டே 9 o'clock to 5 o'clock ப்ளீஸ் கம் அண்ட் see. 50வது வருஷத்துடைய செலிப்ரேஷனா இருக்குது. அதுல என்னுடைய ஓவியமும் சில ஓவியங்கள்லாம் இடம்பெற்றிருக்குது. அக்ரிலிக் கலரும் இடம்பெற்றிருக்குது. அதே நேரத்தில் வாட்டர் கலரும் நீர்வண்ண ஓவியமும் இடம்பெற்றிருக்குது. என் கூட மற்ற ஆர்டிஸ்டும் வச்சிருக்கிறாங்க. அதில் சில பேர் டிசைனர், கிராஃபிக் டிசைனிங், அப்புறம் ஸ்கல்ப்சர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த
இந்த கண்காட்சி. நல்ல மக்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குது. சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஓவியமும் தன்னுடைய நிலையை சொல்லும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்குது பார்க்கறதுக்கு. குறைஞ்சபட்சம் 8,000ல இருந்து 1 lakh மேல வரைக்கும் இந்த ஓவியங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஓவியமும் கல்ச்சரு, அதுக்கு அடுத்தது வந்து கிராஃபிக்ஸ், அப்புறம் கிளாஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி டிசைன்லாம் இங்க இடம்பெற்றிருக்கு. I do photography. These photos were taken with a camera and a big flash, and I did all the effects in camera, so there's no post editing other than some brightness. I'm 21 and I grew up in Oroville. I've been doing photography almost throughout my life. I started with a very small camera, then some phone photos. But yeah, this was the first time to experience with a big flash, and I was just trying many different styles. I used some rocks to get some effects like there. Yeah. Echoes of Gold is a beautiful exhibition. It's on for the summer, and it has all the staff and the people working at Maroma who do art. It's a beautiful way to honor people that work here, to share the space. Please come and see and enjoy. In general, like, very beautiful. Each artist has their own way of expressing. We all live together in one community, so it's nice to see how people see things in different ways, engage with things in different ways, how we bring things together. டீ தூள் கவர் காகிதங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட காகித ஆடைக்கு வரவேற்பு அதிகம் இருந்தது. அதன் விலை என்ன என்று கேட்டவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவை விற்பனைக்கு அல்ல என்பதே அந்த ஆச்சரியம். காரணம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக டீ தூள் கவர் காகித ஆடை வடிவமைக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.